ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3. கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்தவ திருமணங்களில் தம்பதியரை சிலர் வாழ்த்துகிறோம் என்பார்கள், சிலரோ ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். பழைய ஏற்பாடு காலத்தில் பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதையே காண்கிறோம். ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற ஒன்று. ஆலயத்தில் போதகர் ஆசீர்வாதம் கூறிய ஆராதனையே முடிக்கிறார். பவுல் எபேசு சபை விசுவாசிகளுக்கு நிருபத்தை எழுதின போது அவர் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து எழுதவில்லை, மாறாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவருக்கு நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் பெருக பண்ணினார். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டோம். இவைகளெல்லாம் தேவன் நமக்கு தந்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள். இவைகள் நமது தகுதிக்காக கொடுக்கப்படவில்லை, அத்தனையும் அவரது கிருபையால் நமக்கு தரப்பட்டவைகள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பரலோகத்தில் அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்துள்ளார். இந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் நமது அனுதின வாழ்வில் சிந்திப்பது உண்டா? இல்லாவிட்டால் இன்னமும் உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் தேடி தேடி அலைகிறவர்களாக இருக்கிறோமா? அழிந்து போகிற அநித்தியமான உலக காரியங்களை அல்ல, அழியாத நிலையான நித்தியமான ஆசீர்வாதங்களை நோக்கி பாருங்கள். தேவன் சகல நன்மையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி உன்னதங்களில் அழிவில்லாத ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தருளின இயேசு கிறிஸ்துவின் அன்பை எண்ணி உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிறவர்களின் மாம்சத்தின் இச்சைகளையும் கண்ணின் மேட்டிமையை அகற்றி இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றிடவும் குடும்ப தேவைகள் யாவையும் குறைவின்றி சந்தித்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடிப்பழக்கம், புகையிலை, போதை மற்றும் அந்தரங்க பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி மீள முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு நபரும் விடுதலை பெறவும், வாழ்க்கையில் விரக்தியோடு தோல்வி மனப்பான்மையோடு தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் மனநிலையில் மாற்றம் உண்டாகவும், இயேசு கிறிஸ்துவினால் வரும் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றும் நிறைவான வாழ்க்கை வாழவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக, திருமண காரியங்களுக்காக, வீடு வாகனம் வாங்குவதற்காக, வீடு விற்பதற்காக, கடன் பிரச்சனை மாற, வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போர் ஆசீர்வதிக்கப்படவும் நிறைவான வாழ்க்கை வாழவும் தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காப்பகங்களில் வாழுகிறதும் மற்றும் தெருவோரங்களில் வாழுகிறதுமான அனாதைகள், விதவைகள், மனநலம் பாதிக்கப்பட்டோர், கைவிடப்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் நலன் காக்கப்படவும், பாதுகாப்பாய் மகிழ்ச்சியாய் வாழவும், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் தேவரீர் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, பெருகி வரும் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படுவதற்கும், சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காகவும், இக்குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் மனம் திரும்பவும், தேசத்தின் புனிதமும் அமைதியும் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் தந்த பிள்ளைகள் இருதயத்திலே இரட்சிப்பின் ஊற்றை திறந்து அவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்களுக்கு தூதலின் காவலை தந்து ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எலும்பு தேய்மானங்களோடும், இரத்த அழுத்த நோய், சிறுநீரக வியாதியினாலும், நுரையீரல் தொற்று, இன்னும் பற்பல பலவீனங்களினால் மனச்சுமையோடு காணப்படும் ஒவ்வொருவரையும் உங்க அன்பு கரங்களால் தாங்கி ஆரோக்கியம் சுகபலத்தோடு காத்து தீர்க்காயுசுடன் வாழ தேவ கிருபை வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தால் தேசம் முழுமையும் சுதந்திரிக்கப்படவும், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள் மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள்
மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும், ஆசீர்வதிக்கப்படவும், ரட்சிக்கப்படவும், தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஊழியர்கள், மிஷினரிகள், ஊழிய பொறுப்பாளர்கள், அவர் தம் குடும்பத்தினர் கர்த்தருக்கென்று தேவ பலத்தோடு ஊழியம் செய்யவும், தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.